திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன? மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள், மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும். மான தமிழனுக்கு, மான தமிழன் மண்ணில் மராட்டியன் கோட்டை எதுக்கு இருக்கு? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? என்னது இது? நீ நுட்பமா பாரு, நல்லா கொஞ்சிக்க. இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இதை கொடுக்கும்போது தடுத்திருக்க வேண்டியது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள். அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கி நாட்டாண்டிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏலம், அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதா இருந்தாலும் என்னது எதா இருந்தாலும் என்னது. இந்த பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களால நாங்க ஐயோ அப்பா ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இதை கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம், திராவிடம், இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும், அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான். தன்மையப்படுத்திக் கொள்ளும். அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன், கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால், பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது எடுத்துக்கலாம். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால், அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் ஆயிட்ட சிவ் அப்படின்னா சிவன் மாத்திடுவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள? திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏன்ரா, 63 நாயன்மாரும் ஏன், தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், வேறங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி. ஏய், சும்மா இப்படி நின்று கத்திக்கிட்டு போயிடறேன்னு நினைச்சுக்கிறாத. நீ யாரு? யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்க? அது யாரு? டேய், எனக்கு யாரு அப்பன்னு தெரியும்டா. நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்பன்னு சொல்றது. பெத்தவன் சொல்றான், நான் தான் அப்பன். நீ யாரு? ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா, நான் ஆக சிறந்தவன் என்று சொல்றான். நான் ஆக சிறந்தவன், தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் யாரா? ஏய், ஏடா இந்த இது ஒரு மோடி எடுத்து கொடுத்துருவாப்ல.
இங்க இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? உன்னோட ஒரு ஏக்கர் இடத்த எழுதிட்டு போயிட்டான்னு விட்டுருவேன். டேய், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேசிய என் பரம்பரை அடையாளமடா, என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்டை. அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன். நான் என்ன மோடி சொல்லிட்டான் மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன் பாக்குறீங்க? அவர் அறிவிச்சுவாரு. இவரு கங்க்ராச்சுலேஷன். நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல இல்ல, ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாங்க. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு, அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான், எடுப்பான், கொடுப்பான். திராவன் கூடவே இருப்பான். அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட், அரிட்டாப்பட்டின டங்ஸ்டன், இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான். திராவிடன் பல்லை இழிப்பான். உனக்கு புரியுது? கச்சத்தீவை உன்னுடைய உடைமையை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொடுப்பான். யார்? இந்தியன், ஆரியன். இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா, ரெண்டு ஒண்ணுதான். அவன் கொடுப்பான், திராவிடன் தடுக்காது கூடவே நின்று ரசிப்பான். புரியுதா? இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவன் கொடுத்தா இவன் தடுக்காம சிரிக்கிறான். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எப்படி இப்ப புரியுதாடா? இங்க ஒரே கோட்பாடு தான்டா, இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசிய புரட்சிகள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ ஒன்னையும் பாரு, ஒன்னையும் பார்த்துக்க. நீ இங்க பாரு, உனக்கு சொல்றேன் பாரு. திருச்சி விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பிரச்சனை இல்லடா, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விண்ணூர்தி நிலையத்தை மூடிட்டு 3000 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏரி குளங்கள் எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டிக்கலாம். கட்டினா அந்த வாசல்ல ஒரு கோயில், அந்த வாசல்ல ஒரு கோயில். எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான். இந்த கோயில் என்ன கோயில்? திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம். அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு. இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற? என்ன இருக்கும்? என்ன இருக்குண்டா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடி வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கு. தூக்குடா, அதான்டா என் அடையாளம். தமிழனின் பெருமையை வள்ளுவ பெருமகனார் தூக்கிடும். அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான். ஆனால் உன்னுடைய அடையாளம் எது? கோயில் வைக்கணுமா? எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும்? எந்த கோயிலை வச்சிருக்கணும்? தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா. டே, உலகத்துல ஒரு கட்டடம், உலகத்துல சொல்லு. எப்படிடா இந்த கல்லை சாரம் கட்டாமல் மேலே ஏற்றி கட்டினான் என்று உலகம் வியக்கிற, உலகத்தின் தலை சிறந்த வியப்பு, அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயிலை நீ வைக்கிறனா எங்க வச்சிருக்கணும்? என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில வாசல்ல வச்சிருக்கணும். வைக்கல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லன். எனவே அந்த வாசல்ல
என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய பெருவுடையார் கோயிலை வச்சிருக்கணும், இல்லைன்னா என் கல்லணை வச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம திருவிழித்தூர் கோயில் வச்சிருக்கேன். வைக்க அவன் வச்சான், இவன் வாயை இழிச்சான். குட் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், கொஞ்சம் நஞ்ச வேலை இல்லடா. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன் வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா. இப்பவே பல பேர் அழைச்சா, அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் என்ன கொடுத்துருங்க. எல்லாம் பெரிய வெங்காயங்க, ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்புல, 2 ஏக்கர்ல தான் படுப்பாங்க. உள்ள உள்ள படுத்து உருளாங்க ஒரு கடற்கரையில ராத்திரியா தெரிச்சு அப்படியே வாக்கிங் வாங்கி போடுது. டே உங்களை எல்லாம்டா டே செக்கிடுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல, தூக்குல தொங்குனவன் எங்க படுத்திருக்கான்னு தெரியல. நான்லாம் நீங்கள உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா. இப்ப ரொம்ப கோவம் வருது போல. அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க செத்தான், நான் ஜெயிலுக்கு. என்னது டேய், என்னதுமா? பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது, திராவிடர்களின் பொன்மொழி. அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான், அவனுக்கு தெரியாது. 2வது அவன் பனங்காட்டு நரி, நம்ம வன்னிக்காட்டு புலி. அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்க நாட்டுல பாட்டு, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா. பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது. என்ன பாட்டு? என் ஜனமே எண்ணினமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி, வீதி புறம் பீகாரு. அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மள. ஒவ்வொன்னையும் பாரு, எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்றினான் பாரு. நீ வழிபாட்டு தலம் இங்க போனா, இப்ப அந்த கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் சிலை இருக்கு. நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போகவில்ல? போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டியிருக்கான். எப்படி இருக்கு பாரு. அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியிருக்குன்னு ஒரு பலகை. அதுக்கப்புறமே யுனெஸ்கோக்கு சொல்றா மராட்டிய மன்னன் இது படைத்தலம்னு. இதெல்லாம் கொழுப்பு தானேடா, இதெல்லாம் கொழுப்பு தானே. ஏன்னா செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கலாம் வெற்று முழக்கம் அல்ல, வெற்று கூச்சல் அல்ல. 2026க்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிர்ணயமாகும்.